ஈரானின் உள்ள கெர்மன் மீது இரட்டை வெடிகுண்டு தாக்குதல். 103 பேர் கொல்லப்பட்டனர். 188 பேர் காயமடைந்தனர். உலகத் தலைவர்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பாளர்கள் என குவியும் கண்டனங்கள். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். இந்த துயர சம்பவத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரான் தலைமைக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கண்டனம் தெரிவித்த புடின், பயங்கரவாதம் அதன் அனைத்து வடிவங்களிலும், அமைதியான மக்கள் மீதான தாக்குதல், அதன் கொடூரம் மற்றும் கேடுகெட்ட செயல்கள் அதிர்ச்சியளிக்கிறது என்று கூறினார். துருக்கி அதிபர் ரேசெப் தயிப் எர்டோகனும் ஈரானின் நட்பு மற்றும் சகோதர மக்களுக்கு நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரானின் கெர்மான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களால் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம். தாக்குதல்களில் உயிர் இழந்தவர்களுக்கு கடவுளின் கருணையையும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் நான் விரும்புகிறேன் என்று எர்டோகன் எக்ஸ் பக்கம் மூலமாக கூறினார். பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் எதிர்ப்பு இயக்கமும் கோழைத்தனமான தாக்குதலை கண்டித்துள்ளது. அப்பாவி மக்களுக்கு எதிரான இத்தகைய தீய தாக்குதல் இஸ்லாமிய உம்மத் இடையே ஒருங்கிணைப்பை அதிகரிக்கும் மற்றும் எதிர்ப்பை அவர்கள் பின்பற்றுவதை அதிகரிக்கும். இதில் தியாகி சுலைமானி எப்போதும் அடையாளங்களில் ஒருவராக இருப்பார் என்று தெரிவித்துள்ளது. ஏமனின் அன்சருல்லா இயக்கத்தின் அரசியல் பணியகமும் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது. இது கிரிமினல் என்று அழைக்கிறது. ஆணவ எதிர்ப்பு இயக்கத்தில் ஈரானின் பங்கை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்கும் இஸ்லாமிய உம்மத் மற்றும் எதிர்ப்பிற்கான அதன் ஆதரவை பலவீனப்படுத்துவதற்கும் எதிரிகளின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சம்பவம் இருப்பதாக அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக தீட்டப்பட்ட அனைத்து சதிகளையும் விட ஈரான் வலிமையானது என்றும் ஈரானில் பாதுகாப்பின்மையை தூண்டுவதற்கான அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியின் முயற்சிகள் எல்லாம் வல்ல கடவுளின் உதவியுடன் முறியடிக்கப்படும் என்றும் அன்சருல்லா வலியுறுத்தினார். ஈராக்கின் தேசிய ஞான இயக்கத்தின் தலைவர் செய்யது அம்மார் ஹக்கீம் பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டித்ததோடு ஈரானிய மக்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்தார். உலகளவில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த பயங்கரவாதத்தை எதிர்த்துப் போராட சர்வதேச சமூகம் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பயங்கரவாத தாக்குதலை கண்டிப்பதாகவும் இந்த கோழைத்தனமான குற்றச்செயலின் தாக்கத்தை குறைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் ஈராக் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அஜர்பைஜானும் இத்தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்தால் ஆழமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு என்ற முறையில் அஜர்பைஜான் அதன் அனைத்து வடிவங்களையும் வெளிப்பாடுகளையும் கண்டிக்கிறது என்று நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் அதன் எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜலீல் அப்பாஸ் ஜிலானியும் இந்த குண்டுவெடிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கெர்மானில் பல அப்பாவி உயிர்களை பலிவாங்கிய மனிதாபிமானமற்ற பயங்கரவாத தாக்குதல்களை பாகிஸ்தான் வன்மையாக கண்டிக்கிறது. ஈரான் அரசுக்கும் மக்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் இதயம் செல்கிறது. இந்த துயரமான நேரத்தில் ஈரானுடன் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த இரட்டை குண்டுவெடிப்புக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்றைய குண்டுவெடிப்பை ஐரோப்பிய ஒன்றியம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த பயங்கரவாத செயல் பொதுமக்களின் அதிர்ச்சியூட்டும் இறப்பு மற்றும் காயங்களை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குற்றவாளிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய அறிக்கை தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரெஸும் இரட்டை குண்டுவெடிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கெர்மன் நகரில் இன்று நடந்த நினைவேந்தல் விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படும் தாக்குதலை பொதுச் செயலாளர் வன்மையாக கண்டிக்கிறார் என்று செய்தித் தொடர்பாளர் கூறினார்.
லெபனான் வெளியுறவு அமைச்சகம் இத்தாக்குதலை கண்டித்ததோடு இந்த குற்றச் செயலின் தீவிரம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை சீர்குலைக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரித்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ஓமன் அனைத்து வகையான வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் கண்டிப்பதில் தனது தொடர்ச்சியான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கைத் தலைவர் ஜோசெப் போரெல் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியானுடன் தொலைபேசியில் பேசியபோது பயங்கரவாத நடவடிக்கையை வன்மையாகக் கண்டித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஈரான் அரசுக்கும் மக்களுக்கும் தனது இரங்கலைத் தெரிவித்த போரெல் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்தினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.